இன்றைக்கி இது 10வது நாள் குஞ்சுங்க. நேற்று 9வது நாள் வந்து 260 கிராம் வெயிட் அப்டேட் பார்த்தோம். இன்றைக்கி 10வது நாள் 290 கிராம் வெயிட் இருக்குது. பாருங்கள், நேற்று கையில் பிடிச்சிருந்ததுக்கு இன்றைக்கி கையில் பிடிச்சிருந்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் இது என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுதுங்க இந்த குஞ்சு. என்ன சொல்லணும் சொல்லு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்களையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. பாவம், காலையில் வந்து பண்ணையில் கோழிகளை களைச்சி விடும்போது அந்த வெயிலில் கோழிகளை பார்க்குற அந்த இதே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. நேரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சுக்கு 10வது நாள் சரிங்களா. இதுக்கு முன்னாடி 9 நாள் அப்டேட்டும் 9 வீடியோவாக தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் தனித்தனியான வீடியோவாக போட்டிருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்க வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 10வது நாளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பண்ணைக்குள்ளே வந்து இந்த கோழி மாட்டாலிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். எந்திரிச்ச உடனே இங்கே பண்ணைக்குள்ளே வந்துட்டு அவங்க எல்லாம் ஓடுறத பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். எல்லாம் அவங்க வாட்டுக்கு பரவாயில்ல, மாட்டாட்டியில் எதையும் காணும். இறந்த கோழிகள் ஒன்றும் இல்லை. இந்த சைடு இன்னும் அங்கிட்டலாம் இருக்கு, பார்ப்போம். இங்கே இந்த சைடு நம்ம மாட்டாட்டி செக்கிங் பண்ணுறோமா, அந்த சைடு பாருங்க. வாட்டுக்கெல்லாம் களைஞ்சு வாட்டுக்கு தீனி தண்ணி குடிச்சிட்ருக்கு. வர்றதும் கூட தெரியாம எப்படி தின்னுக்கிட்டு இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, ஒன்றும் காணவில்லை. இந்தா இங்க இருக்குது பாருங்க, இறந்த கோழி ஒன்று. இன்னும் லேசாக உயிரோடு தான் இருக்குது போல். இதுதாங்க ஈ கோழி. இந்த அப்படியே ஒரு சைடே படுத்துருக்குது பார்த்தீங்களா, அதே தான் வந்து ஈ கோழிம்பாங்க. இப்போ பண்ணையில் இருக்கிறதுலையே சின்ன கோழிக்கு இந்த ஈ கோழி ஃபார்ம் ஆகும். நிலத்தடி நீர் கீழே போகும்போது அதோட ஹார்ட்னஸ் அதிகமாகும் போது இந்த ஈ கோழி பிரச்சனை வரும். இதுக்கு வந்து நம்ம வாட்டர் சானிடைசர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நல்லா கண்ட்ரோலை பார்த்துக்கணும் வாட்டர் சானிடைசரை. அதில் ஏதாவது கோட்டை விட்டோம்னா ஈக்கோழி ஜாஸ்தி ஆயிரும். ஒரு மாட்டாலிட்டி ஈக்கோழி மாட்டாலிட்டியில் பிரச்சனை இல்லை. காலையில் வந்து பண்ணையில் கோழிகளை களைச்சி விடும்போது அந்த வெயிலில் கோழிகளை பார்க்குற அந்த இதே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு. நேரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே இடத்துல வந்து எல்லாம் கூட்டமாக கும்மிருக்கானுங்க. வணக்கம் மச்சேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கோழி பண்ணையோட 10வது நாள் அப்டேட்டு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணையில் ஈரமெல்லாம் ஓரளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மஞ்சியெல்லாம் புழுன்னு இருக்குது. அதுக்கு டெய்லி காலையில் கிண்டி விட்டுட்டுருக்கிறேன். நாளைக்கு வந்து நான் மஞ்சிக்கின்றதை வந்து உங்களுக்கு தெளிவாகவே வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா. காலையிலேருந்து என்ன செய்கிறெல்லாம் மஞ்சிக்கின்றது எல்லாமே வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி சிக்ஸ் ஆக்டிவாக நல்லா இருக்குது பாருங்கள். என்னாச்சு ஒன்றுக்கு எதுக்கு இப்படி பறந்தடிச்சுக்கிட்டு ஓடியாரானுங்க. நல்லா காற்றடிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது போல். ஆனால் இப்படியெல்லாம் கிழக்க மேய்க்க ஓடிக்கிட்டே இருந்தானுங்கன்னா எடை குறைஞ்சிருவாங்க. வெயிட்லெஸ் 10 கிராமாவது வெயிட்லெஸ் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு 4 டவுட் கேட்டிருந்தாங்க. 4 கொஸ்டின். அது என்னென்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த எஃப்சிஆர் நவ். அடுத்து புதுசாக கோழி பண்ண போடலாமா வேண்டாமா, அதில் நஷ்டமாகுமா,
அடுத்து 3வது வந்து மெடிசின் ஸ்கெடியூல் வந்து கேட்டிருந்தாரு பிரதர் ஒருத்தர். 4வது வந்து ஈசி செட் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. 5வது வந்து 27 அடி பண்ண போடலாமா, 27 அடி பண்ண போட்டா என்ன பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. எல்லா கொஸ்டினையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். கோழி பண்ண போடலாமா, அதுல நஷ்டமாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கோழி பண்ண போடலாம். கோழி பண்ண யார் வேணாலும் போடலாங்க. பணம் இருந்தா யார் வேணாலும் போடலாம், அதுக்கு ஆர்வம் இருந்தா யார் வேணாலும் போடலாம். நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது நம்ம கம்பெனி கிட்ட வளர்ப்பு கோழிக்கு விடுறோம், நம்ம கமிஷனுக்கு வந்து விடுறோம், நம்ம கோழி விடுறோம், நம்ம முதலீடு எதுவும் போட போறது கிடையாது. எந்த நஷ்டமும் நமக்கு வராது. வேணாலும் லாபத்துல கொஞ்சம் கம்மியா வரலாம். இன்னொன்னு, நீங்க நஷ்டமாகுமான்னு கேட்டதுனால தான் சொல்றேன். வருஷத்துக்கு வந்து ஒரு 5 பேட்ச் விடுற கம்பெனியா பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் போட்டு குஞ்சு இறக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து வருஷத்துக்கு 2 பேட்ச் 3 பேட்ச் அந்த மாதிரி தான் விடுவாங்க. ரொம்ப லேட் பண்ணி குஞ்சு இறக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு நஷ்டம் வரும். உங்களுக்கு நஷ்டம்னா கைப்பொறுப்பு நஷ்டம் போகாது, லாபம் வந்து குறையும். அது ஈசி செட்டு போடலாமான்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஈசி செட்டு கண்டிப்பா போடலாங்க. அதாவது இப்போ எல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து புது பண்ணை வந்து தேடுறது வந்து ஈசி செட் இருக்கிற ஃபார்மா தான் பார்த்து குஞ்சு இருக்கிறாங்க. ஈசி செட் இருக்கிற ஃபார்முக்கு வந்து நிறைய குஞ்சு இருக்குவாங்க. இப்போ நீங்க 6000 ஸ்கொயர் ஃபீட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6000 ஸ்கொயர் ஃபீட் போடுறதுக்கு ஒரு 4500 தான் இருக்கிறாங்கன்னா இதுல வந்து 5500 அந்த மாதிரி இருக்குவாங்க. இன்னொன்னு ஈசி செட்ல நல்ல லாபம் வருங்க. இந்த இப்போ நார்மல் செட்டில் இருக்கிறத விட ரிசல்ட் ரொம்ப நல்லா வர்றதுனால கம்பெனிஸ் வந்து புதுசாக இப்போ ஈஸி செட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி புதுசாக மேலே போக போக நம்மளும் கூட சேர்ந்து மேலே போயிட்டே இருக்கலாம். ஈஸி செட்டு கண்டிப்பாக போடலாம். மெடிசின் ஸ்கெடியூல் கேட்டிருந்தார் ஒரு பிரதர். மெடிசின் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? என்ட்ரோசின், சிப்ரோப்ளாக்சின் இந்த மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளைக்கு. பகல் ஆன்டிபயோட்டிக்கு, நைட்டு வந்து லிவர் டானிக், லிவாலு இந்த மாதிரி லிவர் பூஸ்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட் 4 நாளைக்கு. 5வது நாள் வந்து ஃபஸ்ட் வேக்சின். 5வது நாள் ஃபஸ்ட் வேக்சின் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து கருப்பு தண்ணி ஒரு டோஸ் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் இருந்து நீங்கள் லிவர் பூஸ்டரு, க்ரோத் ப்ரோமோட்டரு நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். அதே மாதிரி 18 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் தொடர்ந்து வந்து ஆன்டிபயோட்டிக் போகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கோழிக்கு வந்து நமக்கு அதிகரிக்கணும். கடைசியில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து ஏதாவது நோய் தாக்குதலுக்கு ஏற்பட்டு நம்ம கோழிகள் வந்து போச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறேன். 11வது நாள் 12வது நாள் வந்து பிராய்லர் கோழிகளுக்கு கண்டிப்பாக ஐபிடி வர சான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக கண்டிப்பாக வரும்னே சொல்ல முடியாது, வர சான்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால பயோபூஸ்ட் ஒரு டோஸ் வேணால் கொடுத்தா அது ஐபிடி வந்து வராது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மு மற்ற ஃபார்ம்லையெல்லாம் வந்து ஐபிடி கம்ப்ளைண்ட் வச்சுன்னா நீங்கள் முன்கூட்டியே ஒரு டோஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு ஐபிடி கம்ப்ளைண்ட் வராது. அப்படி கொடுக்காமட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபிடி கம்ப்ளைண்ட் வரும். ஒரு 30-40 கோழி சாகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து வேலை செய்யும். 27 அடி பண்ணை வந்து போடலாமா அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. 27 அடி பண்ணை வந்து இட வசதி இல்லை, நீளம் வந்து அகலம் வந்து நீளம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு 22 அடி போட்டால் ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கும். 27 அடி போட்டால் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் அதிகமாக வரும், கொஞ்சம் அதிகமாக குஞ்சு இருக்குவாங்க. அது மட்டும்தான் ப்ளஸ்ஸு. மற்றபடி 27 அடியில் எல்லாமே மைனஸாக தான் இருக்கும். சரிங்களா? 27 அடியில் காற்று வந்து உள்ளே போய் வெளியே வராது, சர்க்குலேஷன் ஆகாது. 22 அடியில் ஈஸியாக உள்ளே வந்து வெளியில் போயிடும். 27 அடியில் காற்று உள்ளே போய் சர்க்குலேஷனே வெளியில் வராது, உள்ளே தான் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிற கோழிகளுக்குலாம் வந்து காற்று போகாது, காற்றோட்டம் கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி மழை காலத்தில் வந்து 27 அடி பண்ணை வந்து ஈரமாச்சுன்னா சுத்தமாக காயாது. காற்றோட்டம் உள்ளே வந்தால் நல்லா வந்தால் தான் காயும். காயாதனால உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். நீங்கள் 22 அடி பண்ண போகிறது பெஸ்ட்டு. முடியலையா, நீளம் கம்மியாக இருக்கா, 27 அடி பண்ண தாராளமாக போடுங்க. எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணையில் நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டுகளையும் வந்து தனித்தனி வீடியோவோ ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு இருக்கோம். 40 நாளும் போட போகிறோம், ஃபுல் பேக்கேஜாக போட போகிறோம். இந்த 40 நாள் பயணத்தில் நீங்களும் எங்கள் சப்ஸ்கிரைபர் என்னோட சேர்ந்து பயணிக்க விரும்புறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? டாடா பாய்.